ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணா என்ன பனிஷ்மென்ட் சொல்லி பார்ப்போம். அதாவது செக்ஷன் 355 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் பப்ளிக் பிளேஸ்ல குடிச்சிட்டோ இல்லைன்னா குடிச்ச அந்த நபர் வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சு, அது ஒரு கடையா இருக்கலாம், ஹோட்டலா இருக்கலாம், அந்த மாதிரியான இடங்களுக்கு உள்ள போயிட்டு மத்தவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி, அதாவது மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியான பிரச்சனைகள், அதாவது வாய் வழியாவும் இருக்கலாம், இல்ல செயல் வழியாவும் இருக்கலாம், அந்த மாதிரியான நியூசன்ஸ் ஏற்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு கீழ 24 மணி நேரம் சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து பனிஷ்மெண்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937, அதாவது தமிழ்நாடு மதுவிலக்கு தடை சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 4A கீழ ஒரு பர்சன் வந்து பப்ளிக் பிளேஸ்ல மது அருந்திட்டு இருந்தாலோ இல்லைன்னா 21 வயதுக்குட்பட்ட ஒரு நபர் வந்து மதுவோ போதையோ அறிந்திருந்தாங்கன்னா அந்த நபர் வந்து தனியார், அதாவது அவங்க பிரைவேட் ஏரியால இருந்தா கூட அந்த செக்ஷன் படி, அதாவது செக்ஷன் 4A படி அவங்களுக்கு வந்து 3 மாத சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் அபராதமோ விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.